ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஆம் தேவ ஜனமே, நாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து யோவான் ஸ்நானன் சொல்லுகிற பொழுது மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னானோ, அதே போலதான் இந்த நாட்களிலே கர்த்தர் சொன்ன எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் மனதை திருப்ப வேண்டும். நாம் மனதை நாம் திருப்பி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் நமக்கு கிட்ட வருவதற்கு நாம் தேவனுடைய வார்த்தை கிட்டே நாம் செல்ல வேண்டும். வார்த்தையினோடு கூட நாம் உறவாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். நம்முடைய பண பிரச்சனைகளோ, நம்முடைய வியாதிகளோ, நம்முடைய குடும்ப போராட்டங்கள் பக்கமோ உங்கள் கண்களும் உங்கள் இருதயமும் சாய்ந்திருந்தால் ஒரு விசையாய் நீங்கள் என்ன செய்யுங்கள்? மனம் திரும்புங்கள். தேவனுடைய சமூகத்தை நீங்கள் நாடுகிற பொழுது சமாதானமும் சுகத்தையும் மாத்திரமல்ல, இதோ ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, தேவன் நமக்கு பரலோக ராஜ்யத்திலும் ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, அந்த கல்வனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த நல்ல கல்வன் இயேசு கிறிஸ்து பாடுகளின் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? நான் பாவியா இருக்கிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்ற கல்வனுக்கு அவன் என்ன செய்கிறான்? அறிவுரை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, நாம் எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் கூட தேவ சமூகத்திற்கு தேவனிடத்தில் திரும்புகிற பொழுது அவர் நம்மை மன்னித்து அரவணைக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். எனவே தேவ ஜனமே, உங்கள் மனதை தேவன் பக்கமாக திருப்பி, அவருடைய வார்த்தைகளின் பக்கமாக திருப்பி, அவருடைய சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் வர தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. பரலோக வாசியாய் நாங்கள் மாற எங்களுக்கு கிருபைகளை கொடுங்க. எங்கள் மனதை நாங்கள் திருப்ப எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்களிலே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உம்மை முன்வைத்து நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.